கொஞ்சம் ஃபியர்ல தான் வந்தேன் நானு. எப்படி நம்ம வந்துட்டு ஒரு 4 டேஸ் யாரும் தெரியாத ஒரு என்விரான்மெண்ட்ல நம்ம இருக்க போறோம். அதுவும் இல்லாம வீட்ல கிட்ஸ் ஸோ 2 பொண்ணுங்க. ஸோ கிட்ஸ் எப்படி விட்டுட்டு வரப்போறோம். ஸோ அந்த மாரி ரொம்ப தாட் ப்ராசஸா இருந்தது. பட் ஒன்ஸ் உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷன் அட்டெண்ட் பண்ணும்போது, அது அது வந்துட்டு ரொம்ப லைவ்லியா, ரொம்ப ரொம்ப எப்படி அது ரொம்ப ஜாலியா, பட் வந்துட்டு ஐயாவோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நம்மளுடைய லைஃப் கோச் மாதிரி இருந்தது. ஸோ ஒண்ணு ஐயா சொல்லும்போது நம்மளுக்கு வந்து இது இது முக்கியம், இது முக்கியம், இது நம்ம லைஃப்ல வந்துட்டு சிங்க் ஆகுது, இது ரிலேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்துட்டு நான் வந்து என்னோட லைஃபோட கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மென் அண்ட் உமன் ரிலேஷன்ஷிப் பற்றி ஐயா சொன்னது. ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அது கண்டிப்பாக அது நம்ம லைஃப்பில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அது மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு 2-3 ஹவர்ஸ் உட்காந்ததுல எனக்கு பயங்கரமாக பேக் பெயின் இருந்தது. ஸோ என்னுடைய பேக் போன் வந்து வளைஞ்சிருந்ததுனால என்னால் 20 மினிட்ஸ்க்கு மேலே உட்கார முடியாது. பட் இந்த இந்த ஒரு 2-3 மந்த்ஸ் செஷனில் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமா ஐ வாஸ் ஏபிள் டு சிட் அட்லீஸ்ட் ஃபார் 1 ஹவர். ஸோ அன்றைக்கி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்துட்டேன். ஸோ அந்த செஷன் முடிச்சு எழுந்திரிச்சதுக்கப்புறமா ஒரு ஹாரிபிளான ஒரு பெயின் அந்த டிப்பில். ஸோ நான் ஐயாட்ட போயிட்டு என்னால் முடியவே இல்லை, என்னால் நடக்கவே முடியல அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறமா ஐயா ஸ்பாட்லேயே வந்துட்டு வர்மம் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த வர்மம் பண்ணதும் அது ஒரு ஒரு மேஜிக் மாதிரி என்னால் வந்துட்டு நடக்கவே முடியல, கொஞ்சம் பேங்க் கூட பண்ண முடியலை. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்னை ஃப்ரீயாக நடக்க சொன்னால் நான் வந்து அப்படி ஃப்ளோவாக வந்துட்டு நடக்க வருது, உட்கார வருது. அந்த பெயின் இருந்த அந்த அந்த அடையாளமே இல்லை. அந்த 2 ஹவர்ஸ் நான் உட்காந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ண அந்த பெயின் வந்துட்டு அதுக்கப்புறமா இல்லை. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். Really, what I liked was cleansing. So before I arrived here, my whole body was very heavy and it was difficult to walk and all that. But after the cleansing, totally the body became really light. Saying the cleansing is not only the medicine they give through our nose. It's also the Kopemeni juice and the Kiranali juice and the tooth powder. Before I arrived here, I had sensitive teeth, couple of teeth, and I used the tooth powder only once, but the sensitivity completely gone. And another thing I really liked about the campus, the psychological aspect, how people think and where they come from, how men are designed. By design, men are different from women. So, which helps everyone how to handle each other. இந்த 3 டேஸாக இங்கே இருந்தேன். எனக்கு 3 டேஸ் மாதிரி தோணவே இல்லை. அப்படியே 3 நாள் அப்படியே சீக்கிரமாகவே கலந்துச்சு. எனக்கு இன்னைக்கு லாஸ்ட் டைம் தெரிஞ்சாலே கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த 3 டேஸில் என்ன கிடைச்சதுன்னா, எனக்கு வந்த லேர்னிங்ஸு, என்னோடய கொஷின்ஸுக்கு எல்லாம் ஆன்சர்ஸு, அதுக்கப்புறம் இந்த கிளென்சிங் ப்ராசஸ், இந்த பயிற்சி, ஐயாவோட ட்ராவல், இங்கே இருக்கிற ஹை எனர்ஜிஸ், எனக்கு இருக்கிற பேக் பெயினே நான் மறந்தே போயிட்டேன். இந்த 3 நாள் அது என்னன்னே தெரியாது. என்னால் கீழே உட்கார முடியாது. ஆனால் 3 நாளாக கீழே எப்படி உட்கார்றேன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டே இருந்தது. இது எனக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். கண்டிப்பாக என்னோட ட்ராவல் வித் ஐயா வந்து அப்படியே எனக்கு கை பிடிச்சிட்டு அவங்க கூட்டு போகிற மாதிரியே எனக்கு இருக்குது. அதனால எனக்கு இந்த ரிட்ரீட் வந்து எப்பயுமே ஒரு மிராக்கிள் அண்ட் மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். டோட்டலாக அப்படியே அந்த ஃபஸ்ட்டு ரெட்ரீட்லேயே பயங்கர சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 4 நாள் வந்து வீட்டில் ஒரு நாள் உட்காரவே முடியாமல் இருந்தேன். 4 நாள் எப்படி நான் உட்காந்து அந்த வகுப்பில் எப்படி கவனித்தேன் அப்படின்றது இன்னுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, எஸ்திரி உறவுகளை பற்றி சொல்லணும். அவ்வளோ வந்து எனக்கு வந்து அந்த இப்படி அந்த தயக்கம் அந்த இது எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக நான் வந்து மூவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அதில் இருந்த ஒவ்வொருத்தருமே அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. நான் இவ்வளோ தூரம் இந்த 3 மரபுக்கூடல் வரைக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து இவங்களோட உதவி இல்லாமல் நான் கண்டிப்பாக வந்தே இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு வித்தியாசமான பார்வையும் இல்லை. வந்து பேசும்போது எல்லாமே மோட்டிவாக அப்படி தான். அந்த ஒரு தயக்கம் எதுவுமே இல்லை. அப்படி வந்து ஃப்ரீயாக என்னால்
மூவ் பண்ண முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ரெட்ரீட்லேயே நிறைய எனக்குள்ள பயங்கர மாற்றம் இருந்தது. அதை என்னால் நல்லாவே உணர முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட்ரீட் வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நிறைய கைட் பண்ணாங்க. அவங்களுமே நிறைய எனக்கு சொன்னாங்க. அப்படியே 2வது ரெட்ரீட்ல அதுக்கு மேலே இன்னும் நல்லாவே எனக்கு வந்து உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி நல்ல முன்னேற்றம் என்னால் உணர முடிஞ்சுது. கிளென்சிங் பண்ணாங்க. கிளென்சிங் பண்ணிட்டு அப்படியே அதோட இது அந்த சமயத்தில் அந்த அப்படியே உடம்பு முழுக்க அதோட ஃபீலே வேற மாதிரி இருந்தது. சரி ஏதோ நடக்குது, எல்லாமே இறை தான் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே நான் பயணம் பண்ணேன். பயணம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தேன், போய் ரெஸ்ட் எடுத்தேன். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு உணர்வை நான் உணர்ந்ததே இல்லை இது வரைக்கும் என் வாழ்நாளில். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மனசுக்கும் நல்லா இருந்துச்சு, உடம்புக்கும் நல்லா இருந்துச்சு. இன்னொரு நாள் அதுவும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே பண்ணிக்கிறோம், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வர்மம் கிளாஸை பற்றி ஐயா எடுத்தார். அப்போ எடுக்கையில் கூட்டமாக இருந்ததுனால எங்களால் பார்க்க முடியல. போய் எந்திரிச்சு தான் போய் பார்க்கணும். எனக்கு அந்த சியாட்டிகா பெயின் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்க முடியாது. 1/2 மணி நேரத்துக்கு மேலே நிற்க முடியாது என்னால். போய் நிற்கிறோம். ஐயா வந்து வகுப்பெடுத்து ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஆச்சு. நான் அந்த சியாட்டிகா பெயினே உணரலை. இங்கே வந்ததுலேருந்து எதையுமே உணரலை. அப்புறம் இன்னொன்று இருக்குது, எனக்கு ஒரு ஹார்ட்டில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அதுக்கு மட்டும்தான் இப்போ நான் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறு எதுக்குமே சியாட்டிகா பெயினுக்கும் மருந்து எடுத்துக்கிறதே இல்லை. அப்படியே சரி பண்ணிக்கிறேன், உட்காந்துருவேன், அப்படியே சரி பண்ணிக்கிறேன். அப்போ இது வந்து இந்த சியாட்டிகா பெயின் வரதே இல்லையா, அந்த ஹார்ட் இதுக்கு வந்து மருந்து எடுத்துட்டு வந்துருந்தேன். ஆனால் நான் பயன்படுத்தவே இல்லை. வந்து இப்போ இன்னையோட 4 நாள் ஆகுது. 4 நாள் மற்ற இடங்கள்ல எங்கேயாவது ஊருக்கு போகணும், ஒரு 2 நாள் தாக்குப்பிடிச்சு 3ஆவது நாள் கொஞ்சம் லைட்டாக வலி வர மாதிரி இருக்கும். மருந்து ட்ராப்ஸை சாப்பிட்றேன். அப்புறம் ஓகே சரியாயிடும். இங்கே வந்து 4 நாளே இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை எடுத்துக்கிறல. ஆனால் அந்த வலியை நான் உணரவே இல்லை. வரும்போதே வந்து எனக்கு வந்து வர்றதுக்கு பிளானே இல்லை. அண்ட் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் ஒரு டிப்ரெஷனில் தான் வந்தேன் நான். வந்து கிளாஸு, அப்புறம் நடந்த ஒவ்வொரு செஷன், அப்புறம் கிளென்சிங் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. அண்ட் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். மரபுக்கூடல் தான் என்னுடைய முதல் மரபுக்கூடல் நிகழ்வு. இது வந்து எனக்கு வந்து மிக ஆழமான மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது ஆக்சுவலாக. இந்த மரபுக்கூடல் வந்து கிட்டத்தட்ட 4 நாள் இருந்தது. 4 நாளில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 15 அமர்வுகளாவது இருந்திருக்கோம். இந்த 15 அமர்வுகளும் வந்து ஒவ்வொரு அமர்வுகளும் வந்து மிக அற்புதமான அனுபவமாக தான் இருந்தது ஆக்சுவலாக எனக்கு. ஐயாவோட சொற்பொழிவை வந்து ஞான சொற்பொழிவு வந்து அதை கேட்குறப்ப வந்து உணவு, தூக்கம் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட மறந்து போய் தான் கிட்டத்தட்ட அந்த முழுமையாக அதில் மூழ்கி போய் தான் இருந்தோம் சொல்லலாம். இந்த முகாமை வந்து ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக. மரபுக்கூடல் வந்து என்னுடைய மிகப்பெரிய புரிதலை பெற்றோம்னா வந்து நம்முடைய உறவுகள், நம்மளுடைய நட்பு, நம்முடைய சுற்றம் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ப்ளஸ் ஒரு தினசரி வாழ்க்கையை வந்து ஒரு புதிய கோணத்தில் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சதாக நான் கருதுவேன் சொல்லலாம். லாஸ்ட் டைம் ரிட்ரீட்டை நான் ப்ரே பண்ணது எல்லாமே இந்த டைம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் கிடச்சிடுச்சு. தென் இந்த டைம் ரிட்ரீட்டில் 4 டேஸுமே எவ்ரிடேவும் நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே கிளென்சிங் அப்போ உடல் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து ஐயா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை செரிஸ் பண்ணுங்கள், யூ கேன் சொன்னார். அதை அப்படியே ஃபாலோ பண்ணினேன். அம்மையப்பனை பனிமூட்டத்தில் கண்ட திருப்தி அவ்வளோ ஒரு ஹாப்பி. தென் செகண்ட் டேவுமே பார்த்திங்கன்னா இறைக்கிட்ட இருந்து நிறைய எனர்ஜி, தென் வழிமுறைகள் வந்து ரிசீவ் பண்ணணும். தென் ஐயா எப்படி சொசைட்டியில் மூவ் ஆகணும்னு கொடுத்த அறிவுரை, ஸ்பீச்சு, வர்மா பற்றி கற்றுக் கொடுத்தது, எவ்ரிதிங் இஸ் ஸ்பெஷல். இந்த ரெட்ரீட்டினுடைய அனுபவம் என்னென்னா, இந்த கிளென்ஸ் எடுத்ததுலேருந்து நிறைய எனக்கு சில வலிகள்லாம் ரெடியூஸ் ஆயிடுது. பட் இந்த வர்மா வந்து ஐயா பண்ணி விட்டார். அப்போ அதில் அவர் நான் இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் செய்யிருக்கேன். அவர் என்கிட்ட சொல்லி இருந்தது என்னென்னா, இந்த நரம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு, இதனால நீங்கள் தடவைலாம் கூடாது, எண்ணெய் போட்டு தான் அதை நார்மல் கொண்டு வரணும்னாரு. இதனால இன்னும் வந்து எங்கேயும் போய் நம்ம இதை பண்ண வேண்டாம்னு முடிவுக்கு நான் வந்திருக்கேன். இப்போது பட் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து இந்த ரெட்ரீட்டில்
நிறைய அனுபவங்கள், நிறைய திங்ஸு எல்லா விதத்துலையும் எனக்கு நன்மையாக வாழ்க வளமுடன். இந்நிகழ்வில் 4 நாட்கள் எப்படி போனதென்றே தெரியவில்லை. அந்தளவு மிக மிக பயனுள்ளதாக, மிகவும் இனிமையாக, அருமையான உணவுடன், அருமையான தங்குமிடத்துடன் நன்றாக கழிந்தது. இந்நிகழ்வில் ஐயா அவர்கள் முதல் எடுத்த உடனே ஆரம்பித்த வகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிம்பத்தை உடைப்பது, தன்னை அறிதல், நாம் யார் என்பதை பிம்பத்தை உடைத்து நமது வாழ்வில் தேடக்கூடிய நிம்மதியை எவ்வாறு கிடைக்க வேண்டும் என்பதை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் அவரது பாணியிலேயே அருமையாக எடுத்துரைத்தார்கள். நாடி பயிற்சி, வர்ம பயிற்சி வகுப்புகள் அனைத்தையும் தெளிவாக அழகாக எடுத்துரைத்தார்கள். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சியுடன், மிக்க புத்துணர்ச்சியுடன் மிக அழகாக கழிந்தன. இப்பயிற்சியில் நிறைய மாறுதல்கள், குடும்பத்தில் எப்படி அன்றாடம் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, தொழில் சார்ந்து அனைத்து விஷயங்களையுமே மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள்.